ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சமையல் வாசம். இன்றைக்கி நம்ம சேனலில் கிரேப்ஸ் அண்ட் ஆரஞ்சு ஜெல்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது சில குழந்தைகள் கிரேப்ஸு ஆரஞ்செல்லாம் சாப்பிட மாட்டாங்க. அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜெல்லியாக செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா கண்டிப்பாக லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. இது ரொம்ப சிம்பிள், ஈஸியாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஜெல்லி செய்கிறதுக்கு நான் பிளாக் கிரேப்ஸ் எடுத்திருக்கேன், கருப்பு திராட்சை. நீங்கள் க்ரீன் கிரேப்ஸில் கூட செய்கிறனால செய்யலாம். ஃபஸ்ட்டு கிரேப்ஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஜூஸஸ் ஜாரில் சேர்த்துக்கலாம். இது ஒரு 30 to 40 கிராம் தான் இருக்கும். கூடவே ஒரு கப் தண்ணி சேர்க்குறேன். தண்ணியோட அளவு பார்த்திங்கன்னா ஒரு 50 to 60 ml தான் இருக்கும். இந்த கிரேப்ஸோட இனிப்பு அல்லது புளிப்புக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சுகர் சேர்த்துக்கலாம். நான் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துருக்கேன். பழத்துடைய புளிப்பு இனிப்புக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. டோட்டல் ஜெல்லிக்கும் இப்போவே நம்ம சுகர் சேர்த்துக்கிறோம். ஸோ எவ்வளோ சுகர் வேணுமோ அதை சேர்த்து நல்லா மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அந்த ஜூஸ் மட்டும் நம்ம வடித்து எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் அந்த ஜூஸை ரெடி பண்ணி எடுத்துட்டேன். இந்த கப்பில் ஒரு கப் இருக்குது. அதே கப் அளவில் ஒரு கப் தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு அதை நல்லா பாயில் பண்ணிக்கலாம். தண்ணி நல்லா பாயில் ஆனதும் 1 டேபிள் ஸ்பூன் அகர் சேர்க்குறேன். அகர் ஃப்ளேக்ஸாக இருந்துச்சு, நான் மிக்ஸி ஜாரில் பொடியாக அரைச்சி வச்சுருக்கேன். உங்களுக்கு பவுடர் கிடைச்சா கூட நீங்கள் இன்னொரு 1/2 டேபிள் ஸ்பூன் எக்ஸஸாக பவுடராக இருந்தால் சேர்த்துக்கோங்க. அகர் சேர்த்தோன்னே சிம்மில் வச்சுட்டு அது நல்லா மெல்ட் ஆக வரைக்கும் ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமே நம்ம எடுத்து வச்சுருந்த கிரேப் ஜூஸை நான் இப்போ சேர்த்துட்டு இப்போ கிரேப்போட கலர் கொண்டு வரதுக்காக கொஞ்சமாக வயலட் கலர் ஒரு ட்ராப் மட்டும் விட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ இதையெல்லாம் சேர்ந்து கொதித்து வந்ததுமே ஆஃப் பண்ணிடணும். ரொம்ப நேரம் கொதிக்க வைக்க தேவையில்லை. கொதி வந்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இந்த மாதிரி சாக்லேட் மோல்டில் அல்லது ஐஸ் க்யூப் மோல்டில் கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். இந்த மாதிரி சாக்லேட் மோல்டில் ஊற்றுறப்ப நமக்கு அன்மோல்டு பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். பட்டு இந்த மாதிரி ஹார்டான மோல்டில் ஊற்றுறப்ப கொஞ்சம் எடுக்கிறது சிரமமாக இருக்கும். அவ்வளோ எதில் வேணால் நம்ம ஊற்றிக்கலாம். பாருங்கள், நான் இப்போ எல்லாத்துலேயுமே கிரேப் ஜெல்லிக்கான மோல்டில் ஊற்றி வச்சிட்டேன். அது அப்படியே இருக்கட்டும். அடுத்தது ஆரஞ்சு ஜெல்லி செஞ்சுக்கலாம். 2 ஆரஞ்சு உரித்து நான் சேர்த்துட்டு ஆரஞ்சு பழத்துக்கு தகுந்த மாதிரி ரொம்ப புளிப்பாக இருந்தனால நான் இப்போ ஒரு 5 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துக்கிட்டேன். இதையும் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா அரைச்சி வடித்து எடுத்து வச்சுக்கலாம். இது கொஞ்சம் குவான்டிட்டி அதிகமாக செய்ய போகிறோம். ஸோ 2 ஆரஞ்சு எடுத்ததுனால அதுக்கு தகுந்த மாதிரி எல்லாமே சேர்த்துக்கணும். ஆரஞ்சில் அடிக்கிறப்ப பார்த்திங்கன்னா அந்த விதையுடைய கசப்புத்தன்மை இருக்கும். ஸோ நீங்கள் விதையெல்லாம் எடுத்துட்டு அடித்து ஜூஸாக வடிக்கிறனால வடிச்சுக்கலாம். அது உங்களோட விருப்பம் தான். அதே கப்பில் இன்னொரு கப் சேர்த்துட்டு தண்ணி கொதி வந்ததும் இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அகர் சேர்த்துட்டு அகர் மிக்ஸ் ஆக வரைக்கும் சிம்மில் வச்சுட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கோங்க. அகர் இல்லாமல் செய்கிறது அப்படின்னா நீங்கள் கார்ன்ஃப்ளவர் வச்சு கூட செய்யலாம். அதனோட வீடியோவோட லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் என் கார்ட்லேயும் கொடுக்குறேன். வாட்டர்மெலான் ஜெல்லி, மின்ட் ஜெல்லி எல்லாம் கார்ன்ஃப்ளவர் வச்சு செஞ்சுருப்பேன். அது வேணால் நீங்கள் அது கூட போய் செக் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த ஆரஞ்சு ஜூஸையும் சேர்த்து கூடவே ஆரஞ்சு கலருக்காக ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். கலர் ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேண்டான்னா விட்டுடலாம், வேணும்னா சேர்த்துக்கலாம். சேர்க்குறப்ப கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும், அதுக்காக நான் சேர்த்துருக்கேன். பாருங்கள், இப்போ கொதி வந்த உடனே நார்மலாக நான் ஐஸ் க்யூப் மோல்டில் தான் ஊற்றுறேன். இப்போ இதை அப்படியே நம்ம வெளியிலேயே 1 or 2 hour ரெஸ்ட்டில் விட்டோம் அப்படின்னா கூட ஜெல்லியாக ஆகிடும். அப்படி இல்லை குயிக்காக வேணும் அப்படின்னா நான் இந்த மாதிரி சில்லர் பிளேட்டில், ஃப்ரீசருக்கு அடியில் இருக்கும் இல்லையா, அந்த பிளேட்டில் நான் வச்சுருக்கேன். டெம்பரேச்சர் ஹையாக இருந்தால் 1 hourல ஆகிடும். டெம்பரேச்சர் லோவாக வச்சுருந்திங்கன்னா 2 hours அந்த மாதிரி விட்டு ஜெல்லி ஃபார்ம் ஆனதுக்கப்புறமே நீங்கள் எடுத்துடலாம். பாருங்கள், இப்போ ஜெல்லி ரெடி ஆகிடுச்சு. டிமோல்ட் பண்ணுறப்ப இந்த மாதிரி மோல்டுனால் ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக வந்துடுச்சு. பட் இந்த மோல்டில் எடுக்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம ஷார்ப்பான ஸ்பூன் அல்லது ஏதாவது எட்ஜஸ் வச்சு இது போல் எடுக்கணும். பாருங்கள், இப்போ ஆரஞ்சு ஜெல்லி, கிரேப் ஜெல்லி ரெண்டுமே ரெடி ஆகிடுச்சு. விதையை நீக்கிட்டு ஆரஞ்சு ஜெல்லி செஞ்சிங்க அப்படின்னா அது கசப்புத்தன்மை இல்லாமல் நல்லாயிருக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நீங்கள் கன்டினியூட்டியாக பார்க்க நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட கமெண்ட்ஸை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.